புதுச்சேரியை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தியின் 25ஆம் ஆண்டு தனது வழக்கறிஞர் பணியை சீரும் சிறப்புடன் செய்து வந்தார். இதில் அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதை பாராட்டி வாழ்த்தும் விதத்திலும் இன்று ராமச்சந்திரமூர்த்தியின் ஜூனியர் வழக்கறிஞர் சார்பில் கொண்டாடப்பட்ட 25ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணி தொடரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், தட்சிணாமூர்த்தி, சம்பத், ரிச்சர்ட், ஜான்குமார், நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், சட்டசபை செயலர் மற்றும் சபாநாயகர் தனி செயலர் தயாளன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயாபுரி மணிகண்டன், வன்னியர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவனர் மற்றும் தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் CT ரமேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம், முனுசாமி, மருத்துவர்கள் சரவணகுமார் மற்றும் மித்ரா மருத்துவமனையின் மருத்துவர் முத்துக்குமார் மற்றும் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், லோட்டரி கிளப் நிர்வாகிகள், நண்பர்கள், பத்திரிகை. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பதால் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்க வேண்டுமென புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு ஆளுநர் என்ற நிலை மாற்றி 3ஆம் ஆண்டு காலத்திற்கு தனி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாநில அந்தஸ்து பிரச்சனை, மத்திய நிதி குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது, புதுச்சேரி மாநிலத்திற்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பிரச்சனைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்து கூறி பிரச்சனைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என நம்புவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் கடந்த ஆண்டு தெரிவித்த பொழுது இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் விகிதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்றும், போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் நீக்கம், நிற முறைகேடுகள் நடந்துள்ளதால் மீண்டும் இந்த துறை மூலம் இலவச அரிசி வழங்கினால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும். புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என கூறினார். புதுவையில் தற்பொழுது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்திற்கு தேவையான நடப்பு முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதனால் புதுவையில் ஸ்திரத்தன்மை உருவாகியுள்ளது. எனவே முதலமைச்சர் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக முறையில் ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் புதுவையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு, பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியையும் புறக்கணித்ததை கண்டித்தும், தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன், அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பந்தப்பட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நகர தந்தை எட்வார்ட் குபேர் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எட்வார்ட் குபேரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது உருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேல் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், MP தலைமையில் காங்கிரஸ் சார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.
தேசிய அளவிலான போட்டிக்கு நடுவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மத்திய அரசு விளையாட்டுத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க அங்கீகாரத்துடன் இயங்கும் டேக்வாண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியா இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் தேசிய நடுவர்கள் தேர்வில் பலர் பங்கேற்றனர். இதில் புதுவையை சேர்ந்த சர்வதேச நடுவராக பகவத் சிங் தேர்வு செய்யப்பட்டார். நந்தகுமார், தக்ஷணபிரியா, செல்வரசி, ஆனந்தராஜ், தேவகணேஷ், ஹரிஹரன், ரஹ்மான் மற்றும் ஜெகதீஷ், மஞ்சுளா தேவி, சர்வியஸ்வந்த் ஆகியோர் நடுவர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் இந்தியா முழுவதும் அடுத்தடுத்து நடைபெற உள்ள தேசிய போட்டிகளில் நடுவர்களாக செயல்பட தகுதி பெற்றனர். நடுவர்களாக தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் அதற்கான சான்றிதழ் முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் குறுக்குமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் வரை செல்லும் அரசு பேருந்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் குறுக்குமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் செல்லும் பிஆர்டிசி மினி பேருந்து சேவை பேருந்து பற்றாக்குறை காரணமாக கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் குறுக்குமேடு ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதி மக்களின் நலன் கருதி பிஆர்டிசி அதிகாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுத்து இந்த வழித்தடத்தில் மீண்டும் மினி பேருந்து சேவையை துவங்க நடவடிக்கை எடுத்தார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் ஆண்டியார்பாளையம் பகுதியிலிருந்து இந்த மினி பேருந்து சேவையை துவக்கி வைத்து அப்பேருந்தில் பொதுமக்களுடன் பயணம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பிஆர்டிசி பொது மேலாளர் கலிய பெருமாள், மேலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், செந்தில், ரமேஷ், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சடகோபன் சிவா, வாழமுனி, ரமேஷ், முருகேசன், மதியழகன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் இலவச மருத்துவ முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். திமுக இளைஞரணி சார்பில் நடந்த இலவச மருத்துவ முகாமினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் சார்பில் மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் திமூர்த்தி ஏற்பாட்டில் இலவச காது, மூக்கு, தொண்டைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் தவளக்குப்பத்தில் உள்ள ஹெல்த் ஸ்பிரிங் மருத்துவ மையத்தில் நடைபெற்றது. இந்த இலவச மருத்துவ முகாமை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்தார். முகாமில் டாக்டர் நிதிஷ் தலைமையில் மருத்துவர்கள் அபிலாஷ், ஆன்லைன், ராஜேஷ், ஜெயபிரதாபன் ஆகியோர் கொண்ட குழுவினர் பொதுமக்களுக்கு சைனஸ், தலைவலி, தலை சுற்று, அலர்ஜி, மூக்கடைப்பு, காதில் சீழ்வடிதல், காது கேளாமை, குரல் மாற்றம் ஆகியவைக்கு நவீன பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். காலை 9 மணிக்கு துவங்கி மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. தமிழக போலீசார் புதுச்சேரி எல்லை சாராய கடையில் சோதனை நடத்தியதை கண்டித்து அனைத்து சாராய கடைகளின் உரிமங்களை சரண்டர் செய்யப் போவதாக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சாராய கடைகள் அரசு அனுமதியுடன் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு சாராய கடையும் பல லட்சம் ரூபாய் மாத வாடகை செலுத்தி பலர் ஏலம் எடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த சாராய கடைகளிலிருந்து விற்பனை செய்யப்படும் சாராயம் தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும், அவ்வாறு சாராயம் தமிழகத்தில் பிடிபட்டால் சாராய கடை உரிமையாளர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்படும் என அண்மையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி சாராய கடை வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கண்காணிப்பாளரின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாராய வியாபாரிகள் புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸை சந்தித்து தங்களுக்கு புதுச்சேரி அரசு வழங்கிய சாராய கடை லைசன்ஸ் கடைகளை சரண்டர் செய்ய கடிதம் கொடுத்தனர். இந்த நிலையில் தமிழக போலீசார் புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகளில் திடீர் ரெய்டு நடத்தினர். அங்கு மூட்டை மூட்டையாக பாக்கெட் சாராயம் பிடிப்பட்டதாக கூறப்படுகிறது. சாராய கடை உரிமையாளர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வேண்டுமென்றே தமிழக போலீசார் அத்துமீறி சோதனை நடத்துவதாக கூறும் அவர்கள் தங்களது தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதால் அனைத்து கடைகளிலும் சரண்டர் செய்ய உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி வேளாண்துறை சார்பில் மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராம மக்களுக்கு தேவையான பசுமையான தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களே சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க 200 ரூபாய் மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு 2024ஆம் ஆண்டிற்கான ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையில் கனகநேரி பகுதியில் நடைபெற்ற துப்புரவு பணியை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர்.
உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை தவிர்க்கவும் உலக விசேஷ சங்க தேவனுடைய சபையின் சார்பாக ரெடியார்பாளையம் பகுதியில் உள்ள கனகன் ஏரி கரையை தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள வித்யாநிகேதன் என்கின்ற தனியார் பள்ளியில் துவக்க விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரமேஷ், பாஜக மாநில செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உடவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், கனகநேரி பாதுகாப்பு குழு தலைவர் புருஷோத்தமன் மற்றும் பள்ளியின் முதல்வர், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் சார்பில் நடைபெற்ற மூத்த இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. பாண்டிச்சேரியின் 125 ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் 2024 ஜூலை 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மூத்த இரட்டையர் டென்னிஸ் போட்டியை வெகு பிரமாண்டமாக நடத்தியது. இந்த நிகழ்வு மாபெரும் வெற்றி பெற்றது மற்றும் தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து 170க்கும் மேற்பட்ட டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் IAS அதிகாரி பாபு, டாக்டர் நலம் சதீஷ், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி தலைவர் சுதானந்தன், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி செயலாளர் பிரகாஷ், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூஸ் ஆரோக்கியசாமி மற்றும் டென்னிஸ் கேப்டன் செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த போட்டியில் 30, 40, 50 வயது பிரிவினர்களுக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது. இதில் முதல்வர் பரிசீலனை 30 வயது பிரிவில் சுந்தர்தாஸ் மற்றும் ஆப்ரகாம், 45 வயது பிரிவில் சதீஷ், 50 வயது பிரிவில் ஜெய்சங்கர் மற்றும் விஷ்ணு ஆகியோர் வென்றனர். வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் மற்றும் வில்லியனூர் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு இணைந்து நடத்தும் முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் மற்றும் வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனை ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு இணைந்து நடத்தும் முதியோர் நல மருத்துவ முகாம் வில்லியனூர் தேரடி அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். ஆயுஷ்மான் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி ஜீவா ஆனந்த் முன்னிலை வகித்தார். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். பாவூர் லைன்ஸ் கிளப் நிர்வாகி விஜயன் வாழ்த்துரை வழங்கினார். மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் சின்னப்பன் நன்றி உரை வழங்கினார். நடைபெற்ற மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கப்பட்டது. டிராகன் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் குழுமம் சார்பில் நடைபெற்ற பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பட்டயம் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி டிராகன் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் குழுமம் சார்பில் பட்டய தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் R.T. சங்கர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பெல்ட், சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். அப்பொழுது மாஸ்டர் வினோத், பயிற்சியாளர்கள் செல்லம், தங்கபாண்டியன், அஸ்வினி, பிரவீன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாள் விழாவினை தங்கத்தேர் இழுத்து கொண்டாடினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாளையொட்டி காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை மற்றும் தங்கத்தேர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கமிட்டி தியாகராஜன் தலைமையில் ஒழுக்கப்பட்டது. பன்னீர்செல்வம், சுரேஷ், வேலு, அம்சா ஆகியோர் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் AICCயின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் வட்டார தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஆனந்தபாபு, புதுவை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகளும், இளைஞர் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளும், சேவாத்தள மற்றும் முன்னணி அமைப்புகளின் தலைவர்களும், பொறுப்பாளர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தாங்டா மார்ஷியல் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற தாங்டா 3வது கராத்தே பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழும் விருதுகளும் வழங்கி பாராட்டப்பட்டது. தாங்டா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் 3வது தாங்டா மார்ஷியல் பள்ளி மாணவர்களுக்கான கராத்தே பயிற்சி முகாம் ரெடியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஏராளமான கராத்தே இளம் வீரர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு பரிசளிக்கும் விழா ரெடியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் நடைபெற்றது. தாங்டா அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் கிறிஸ்துராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கராத்தே வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரசிடென்சி பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, வழக்கறிஞர்கள் ரீனா, ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களை வாழ்த்தினர். விழாவில் அசோசியேஷன் நிர்வாகிகள் டாக்டர் பாபா, CV பிருந்தா, ஆரோக்கியதாஸ், சந்தோஷ், செல்வராஜ் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாங்டா ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் ஞானசேகரன் செய்திருந்தார்.
வானூர் கிழக்கு மேற்கு கிளியனூர் கூட்டுக்குப்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் தெற்கு மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம், வானூர் மேற்கு ஒன்றியம், கிளியனூர் ஒன்றியம் மற்றும் கோட்டக்குப்பம் நகர செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம் சிகாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒன்றிய செயலாளர் PKT முரளி, கிளியனூர் ராஜி, மைதிலி ராஜேந்திரன், நகர செயலாளர் ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, மாவட்ட ஊராட்சி குழும தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் கனகராஜ், மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ், மாவட்ட இணை செயலாளர் தயா இளந்திரையன், தலைமை குழு உறுப்பினர் பாஸ்கர், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ, ஒன்றிய குழு தலைவர் உஷா, PKT முரளி, ஒன்றிய குழு தலைவர் பர்பத் மற்றும் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற உதயம் நாட்டியாலயா பள்ளி மாணவிகளின் அரங்கேற்ற நிகழ்ச்சியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுவை கம்பன் கலையரங்கில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பாக இறையருள் நாடகம் மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை பார்வையிட்டார். மேலும் மதகுலோரி கல்வி குழுமத்தின் தலைவர் அந்துவானின் மகள் ஆல்மன் பெமிலா நடனத்தையும் பார்வையிட்டு மாணவியை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தனர். சர்வதேச மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக ஜூலை 30 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி க்ளூனி சகோதரிகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்வு பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. சர்வதேச மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக ஜூலை 30 ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மனித கடத்தலை தடுப்போம் என்ற மைய கருத்தை முன்வைத்து மனித கடத்தல் அல்லது மனித வணிகம் ஒரு கொடுமையான குற்ற செயலாகும். ஒரு வணிகத்தில் வாங்குபவர், விற்பவர் மற்றும் வணிகப் பொருள் இருப்பது போல் மனித வணிகத்தில் மனிதர்கள் வணிகப் பொருட்களாக வடுக்கப்பட்டு சுரண்டப்படுகிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி க்ளூனி சகோதரிகள் விழிப்புணர்வு நிகழ்வு பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் மனித கடத்தலை தடுப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் பேரணியும் தொடர்ந்து விழிப்புணர்வு நாடகம், துண்டு பிரசுரம் விநியோகித்தல் உள்ளிட்டவையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.